அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம்னா, குட் பேட் அக்லி. இந்த படத்தை ரிலீஸ் ஆனவுடனே அஜித் ஃபேன்ஸ்லாம் ஆஹா ஓஹோன்னாங்க. ஆனால் உண்மையான சில ஜென்ரல் ஆடியன்ஸ் நான் கேட்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்துக்கு போயிடாதீங்கன்னாங்க. எனக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த படம் மொக்க படமாக தான் இருக்கும். ஏன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப கேவலமாக இருக்குது, இந்த படத்துக்கு போயிடாதீங்க. அதனாலே இந்த படத்துக்கு நான் போகவும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, போகாதீங்கன்னு சொன்னதுனால இந்த படத்தில் என்னடா இருக்கும் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சு. இவ்வளோ கேவலமாக கழுவி ஊத்துறாங்க எல்லாரும், இந்த படத்தில் அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக விருப்பப்பட்டு இந்த படத்தை பார்த்தேன். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க ஏன் கண்டிப்பாக போகாதீங்கன்னு சொன்னது. ஏன்னா போனவங்க எல்லாமே கண்டிப்பாக என்ன மன உளைச்சல் ஆயிடும். ஏன்னா புதுசாக ஏதாவது பார்க்க போகலான்னு படத்துக்குள்ளே போயிருப்பாங்க. ஆனால் உள்ளே போனால் எதுவுமே புதுசாக இருந்திருக்காது. ஏற்கனவே ஓட்டின ரீல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு படத்தை ஓட்டியிருக்கானுங்க. பாதி படம் அஜித் படத்தோட பழைய ரெஃபரன்ஸ்லாம் வருது. மீதி படம் அஜித்தை அங்கேயும் நடக்க விட்டு பாட்டை போட்டு சவுண்டை போட்டு சுட விட்றானுங்க, கத்த விட்றானுங்க, அடிக்க விட்றானுங்க. இஷ்டத்துக்கு அஜித்தை வச்சு இவங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அஜித்து உள்ளே போய் இஷ்டத்துக்கு அவர் என்ஜாய் பண்ணியிருக்காரு. இதை யார் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம தான். காசு கொடுத்து நம்ம போய் உக்காந்தா என்ன படத்தை எடுத்து வச்சுருங்க அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்த படத்தெல்லாம் மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்குது. புதுசாக எதாவது இருக்கான்னு பார்த்தா புதுசாக எதுவும் இல்லை. அங்கே எங்கேயும் போகிறாரு வராரு, சொல்கிறாரு, டைலாக் பேசுகிறாரு, கத்துறாரு வராரு. இவனுங்க இது கத்துறது மட்டும் இல்லாமல் சவுண்டு போட்டு சவுண்டு வேறு கத்திக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை அஜித் ஃபேன்ஸ் வேணால் என்ஜாய் பண்ணலாம், நம்மளால சத்தியமாக முடியாதாப்பா. நல்ல வேளை இந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்கல, ஓடிடியில் தான் பார்த்தேன். அதுவே எனக்கு லிட்டராக சொல்ல போனால் ஏன்டா பார்த்தோம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஏன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, என்னால் முடியல, வேறு வழி இல்லை. இதை கண்டிப்பாக சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். நன்றி, வணக்கம்.